மோடிஜி அவங்க 2 அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டாங்க. 3வது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி அவங்க இருக்காங்க, கொஞ்சம் வெளியே இருக்காங்க சார், வீல் சேரில் இருக்காங்க, கொஞ்சம் வீல் சேர் வர்றக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அப்படியா, எவ்வளோ தூரம் அப்படின்னாரு. சார் ஒரு 150 மீட்டர் சார். ஓகே நான் வர்றேன் அப்படின்னாரு. உடனே செக்யூரிட்டி அவங்களாம் வந்து என்னடா இவனு விரும்புகிறாங்கிறாரு, கம் சலங்க நான் போகிறேன் வா அப்படின்னாரு. டக்குன்னு அவர் போனார்ல, பின்னாடியே ஓடுறோம். நேராக அங்கே போனார் வீல் சேரில். அடுத்த கெஸ்ட் அப்போ தான் செக்யூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மோடிஜியை பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு. அவங்க சுதாரிப்பதற்கு முன்பு அவங்ககிட்ட போய் நேராக பொண்ணை காலத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நீ பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பண்ணட்டும். ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க. சார் உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எப்படி எடுப்பாங்க? ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி வந்து நிற்பாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பார் ஒரு ஃபோட்டோ, அவங்கள மாதிரியே குமிவார் அவங்க ஹைட்டுக்கு, ஃபோட்டோ எடுங்க. இது ஒரு உலக தலைவன், யுகத்தினுடைய தலைவன், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கூட அந்த மனிதன்கிட்ட இந்த ஹியூமிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம சேஃபான ஒரு மனிதன் கையில் இருக்கும்னு நம்ம அர்த்தம்.